கவின், ஆண்ட்ரியா, சார்லி, அர்ச்சனா ஆகிய நடிகர்கள் நடித்து வெளிவந்த படம் தான் மாஸ்க். என்னதான் இவ்வளோ நடிகர்கள் மாஸ்க் காட்டி நடிச்சிருந்தாலும் உண்மையிலே மாஸ்க் காட்டியவர் வந்து இந்த கதைக்கு குரல் கொடுத்தவர் நம்ம நினச்சிருந்தாங்க. ஏன்னா அவர் தான் இந்த கதையை விளக்கமாக கொண்டு போய் அழகாக நகர்த்தி கொண்டு போகிறாரு. நம்ம கவின் வந்து டிடெக்டிவ் ஏஜென்சி இருப்பார். ஸோ தவறுகளை வந்து சுட்டி காட்டி பணம் பேமெண்ட் வாங்குவார். சில இடங்களில் தவறு வந்து கரெக்டாக பண்ணி அவர் வந்து பேமெண்ட்டை வாங்கி இதாக பண்ணுவார். எதுக்காக என்ன ரூல்ஸ் கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா வந்து நிறையா கடன் வாங்கியிருப்பார். ஸோ அந்த கடன் கிடைக்கிற சில விஷயங்கள் நான் பண்ணுறேன்னு ஒரு எத்திக்கல்ஸ் இருப்பார். இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா வந்து மெஸ் நடத்திட்டு இருப்பார். கடன் இதோட கொஞ்சம் சூழ்நிலை மோசமாக இருக்கும் அவருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஆண்ட்ரியா வந்து சொசைட்டியில் வந்து நல்ல விதமாக காமிச்சு அவங்க வந்து ராபரி பண்ணுறது, சில விஷயங்கள் கெட்ட பஞ்சாயத்து, அப்புறம் செக்ஸ் ஒர்க்கர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்படி அவங்களுக்கு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் ஹீரோயினையும் இவர் வந்து கவின் பார்ப்பார். ஹீரோயின் வந்து கவின் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அந்த கடைசியில் ஒரு காரில் அந்த ட்ராவலில் பண்ணும்போது சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு உண்மையை சொல்லிக்குவாங்க. கவின் வந்து எனக்கு 6 வயசு பொண்ணு இருக்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஆல்ரெடி மேரேஜ், நான் இப்போ வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோன்னு நான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள லவ் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி லெவலில் போய் ஒரு ரொமான்ஸ் லெவலில் கொண்டு போயிடும். நம்ம பெஸ்ட்டியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ரொமான்ஸ் லெவலில் போகும். ஸோ அந்த லவ்ன்றது ஒரு எத்திக்கலாக இல்லாமல், அது ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு அநாகரிகமாக கொண்டு போவாங்க. ஸோ கடைசியில் அவங்களுக்குள்ள சந்திப்பு ஏற்படும். சந்திப்பு ஏற்படும்போது ஒரு சில விஷயங்களுக்கு தேவைப்படும் பார்த்திங்களா. அப்போ அதுக்காக வந்து சூப்பர் மார்க்கெட் வருவார். அங்கே வந்து மாட்டிக்குவார் நம்ம கவின். ஒரு ராபரி கும்பலில் வந்து அங்கே ஒரு ராபரி கும்பல் வந்து ராபரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ கவின் மாட்டிக்குவார். கடைசியில் எல்லாத்தையும் நீங்கள் அவங்க ராபரி கும்பல் ஒரு இது சொல்லுவாங்க. ஸோ இங்கேக்குள்ள பொருளெலாம் உங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், நீங்கள் சிசிடிவி கேமரா நாங்கள் ஹேக் பண்ணிட்டோம், நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம்னு போது சரின்ட்டு எடுக்க போவாங்க. அப்போ எடுத்து போகும்போது அவர் எதையுமே எடுக்காமல் யோசிச்சுட்டே வருவார். ஸோ அப்போ வந்து ராபரி கும்பல் ஒருத்தர் மட்டும் வந்து இந்தாங்க அப்படி நீங்கள் கேட்டது வந்து அப்படி அவர் கையில் கொடுத்து நீ என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னுவார். இங்கே வீட்டுக்கு வந்து அவர் எல்லாம் ரெடியாக இருக்குள்ள கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டுக்கார், அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லி ஒருத்தர் வருவாப்பில். வந்துட்டு எல்லா உண்மையும் தெரிய வரும். அப்புறம் அங்கே உள்ள சில சம்பவங்கள் அவங்களுக்குள்ள சண்டையாகி ஒருத்தர் மாடி மாதிரி அடிக்கிற மாதிரியும் அந்த ஒரு துப்பாக்கி எடுத்து அவர் ஒய்ஃபை கொண்டுருவார். அப்போ இவர் சுடுறக்குள்ளே கவின் வந்து ஊடுறம் போவார். அதுக்குள்ளே அவர் வலிக்கு கீழே விழுந்து அவங்க ரத்தம் கீழே சுட்டு வழியே கீழே வலிக்கு விழுந்து அவங்க மண்டையில் அடிபட்டு அவர் இறந்துருவார். ஸோ அங்கேருந்து ஒரு பழத்தை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவார். ஆனால் அங்கே பணன்ற விஷயம் எப்படி வந்துச்சுன்னா, ஸோ ராபரி கும்பல் ஒருத்தர் இருப்பார் பார்த்திங்கன்னா, அவர் தான் அங்கே ஹஸ்பண்டாக இருப்பாப்பில். அது கும்பலில் ஒருத்தர் வந்து ஒரு பணத்தை ஃபுல்லாக இவர் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பார். ஸோ அந்த பணத்தை வந்து இவர் வீட்டில் கொண்டு போய் வச்சுருப்பார், கவின் வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பணம் யாரோட பணம் என்னன்னு நம்ம விழாவிலே சொல்லுவோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு எம்எல்ஏ வந்து நம்ம அந்த தொகுதியில் ஜெயிக்கிறக்காண்டி ஓட்டர்ஸ் கொடுக்குறக்காக காசு வச்சுருப்பாங்க. அந்த காசை வந்து ஆண்ட்ரியாவில் கொடுக்க வச்சுருப்பாங்க. அந்த ஆண்ட்ரியா வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பதுக்கி வச்சுருப்பாங்க. இதை தெரிஞ்ச அந்த கும்பல் வந்து எப்படியும் பணத்தை எடுத்துக்க முயற்சி பண்ணுவாங்க. அதில் ஒரு ஆள் தான் இவர் வந்து ஹீரோயின் ஹஸ்பண்டாக இருப்பார். இது கவின் வந்து அந்த எப்படி கண்டுபிடிப்பார்னா, ஸோ எல்லாருமே அந்த ராதா ரவி அந்த மாஸ்க்கு எம்ஆர் ராதா அந்த மாஸ்க் மாட்டியிருப்பாங்க. அந்த மாஸ்க்கை வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பார் அவர். சரி இந்த படத்தை கொண்டு போய் வச்சுருப்பார். கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த பணம் வந்து கடைசியில் இந்த படம் தொலைஞ்சு போக இது எப்படி கண்டுபிடிக்க ஆண்ட்ரியா வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் தேடி போய் சிசிடிவி கேமரா பார்ப்பாங்க. சிசிடிவி வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிப்பாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வெளியும் சொல்ல முடியாது, பணம் தொலைஞ்சது எம்எல்டியும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி கண்டுபிடிப்பாங்க. அது அப்போ தான் கவின் மாட்டுவாப்பில். கவின் மாட்டி சில ரூல்ஸ்லாம் போட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இது இந்த விஷயம் தெரிஞ்ச கவின் வந்து நம்ம பணத்தை சொல்லக்கூடாதுன்னு கண்டுபிடி இழுத்து கொண்டு போவாப்பில். கடைசியில் பணத்தை வந்து ஒரு இடத்துல இன்னொருத்தவங்க வந்து அதே கும்பலில் வந்து ராபரி பண்ணுறது கும்பலில் வந்து இன்னொருத்தவங்க பணம் எடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு வீட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த வீட்டில் தான் அர்ச்சனா இருப்பாங்க. ஸோ அர்ச்சனா சீன் ஓவர் ஆக்டிவ் சீன் மாதிரி இருப்பாங்க. நம்ம எரிச்சல் கூட்டுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இருந்தாலும் அந்த அடிப்படை மக்கள் அந்த மிடில் கிளாஸு மைண்டே அப்படின்றது கரெக்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்போ வந்து செலவு பண்ணுறது எல்லாமே பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் ஏன் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வைய அந்த சரின்ட்டு அதில் ஒரு சில விஷயங்கள் மாட்டிக்குவாங்க. அப்புறம் நம்ம கவின் கண்டுபிடிச்சி கடைசியில் அந்த மக்களை வந்து ஆண்ட்ரியாகிட்ட காட்டி கொடுத்துட்டு நம்ம அந்த படத்தை எடுத்துக்கணும்னு நினைப்பார். ஆனால் கடைசியில் அவங்க வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக எல்லாமே கஷ்டப்படுற ஃபேமிலி தான், இதுக்காக அவங்கள மாட்டி விட்டு நம்ம என்ன சாதிக்க போகிறோம்னு அவங்கள வந்து எல்லோரும் விட்டுருவாங்க, எல்லோரும் போயிடுவாங்க. அப்புறம் அந்த படத்தை வந்து நம்ம ஒரு இவ்வளோ பணம் கிடச்சி சொல்லி கம்மியான அமௌண்ட்டை போய் கொடுத்து இன்னொரு கையில் இந்த மாஸ்க்கு இருந்துச்சு அவர் செத்துட்டியா அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை கொடுத்துட்டு அவர் எஸ்கேப் பண்ண பார்ப்பல. கடைசியில் பார்த்தா அவங்க கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு வரல கவின். அவங்க அப்பா வந்து கடன் தொல்லையினால
ஒரு சில அமௌண்ட் வந்து அந்த மார்க் பண்ணியிருப்பாங்க. ஆண்ட்ரியா குரூப் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. யார் யாருக்கு எவ்வளோ பேருக்கு மார்க் பண்ணுறக்காண்டி அந்த ரூபாத்தாள் மேலே சின்ன மார்க் பண்ணிப்பாங்க. இந்த மார்க்கை வச்சு யார் யார் எடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சிடலான்ட்டு ஈஸியாக வச்சுருப்பாங்க. இவர் கவினோட அப்பா வந்து வட்டி கொடுக்க இவர் வட்டிக்காரை வந்து அந்த கும்பல்கிட்ட அப்படியே தெரிஞ்சுக்கணும். அப்போ யார் இவருன்னு கொடுக்கும்போது கவினோட அப்பா ஹீரோட அப்பா தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அப்படி சொல்ல உடனே அவங்களுக்கு எப்படி தெரிய வந்து இவங்களை வந்து கவினை தூக்கிட்டு போயிடுவாங்க. கவின் காரில் போயிட்டு இருக்கும்போது அவர் பின்னாடியே வந்து பேல்ட்டின்னு ஒருத்தர் வந்து அழகாக கேட்ச் பண்ணிடுவார். கேட்ச் பண்ணி சூப்பராக சீனை கொண்டு போவாங்க. கடைசி கிளைமேக்ஸில் வந்து ஆண்ட்ரியாகிட்ட மாட்டிக்குவார் கவின். சார்லி வந்து அந்த கும்பலில் வந்து அந்த ராதா மாஸ்க் போட்டுப்பான். அது கும்பல் அது நியாயமான ஒரு இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படை மக்களுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் எப்படி தெரியும், அது அந்த ஒரு சீன் தான் லாஜிக்கலி இடிக்குது. மற்றபடி அவர் அந்த சீனில் வந்து லீடாக இருப்பார். உங்களெல்லாம் சுட்டு கொண்டுட்டு மரபை நான் காப்பாற்றி கூப்பிட்டு போகிறேன் அப்படி ஒரு சில விஷயங்கள் சொல்ல இதில் வந்து எல்லாருக்கும் வந்து பயங்கரமாக சிரிப்பு வர. ஸோ கடைசியில் அவர் வந்து எல்லோரையும் கொண்டுட்டு மரபனை காப்பாற்றி போகிறாரா இல்லை என்ன தான் பண்ணுறாங்கன்னு மீதி கதை. ஸோ மீதி கதையும் கூட ஒரு சீன் கதை தான். அது என்னன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதான் கவின் நமக்கு ஹீரோவாக தெரிஞ்சிருந்தாலும் ஆனால் கடைசி நேரத்தில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சார்லி தான் ஹீரோவாக இருந்திருப்பார். ஸோ அந்த சீனில் வந்து பட்டை கிளப்பி எல்லோரும் கிளாப்ஸ் பயங்கரமாக வாங்கிட்டார். என்னதான் இந்த படத்தில் எல்லோரும் போட்டு நடிச்சிருந்தாலும் ஸோ மெயின் ஆக்டர்னு பார்த்திங்கன்னா சார்லி, கவின், ஆண்ட்ரியா. ஸோ உங்களோட நடிப்பு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கடைசியில் சார்லி அமைதியாக வந்து ஒரு சீன் வந்து ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ படமே வேறு லெவலில் போயிருக்கும். என்னதான் கவின் நமக்கு ஹீரோவாக தெரிஞ்சிருந்தாலும் ஆனால் கடைசி நேரத்தில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சார்லி தான் ஹீரோவாக இருந்திருப்பார். ஸோ அந்த சீனில் வந்து பட்டை கிளப்பி எல்லோரும் கிளாப்ஸ் பயங்கரமாக வாங்கிட்டார். என்னதான் இந்த படத்தில் எல்லோரும் போட்டு நடிச்சிருந்தாலும் ஸோ மெயின் ஆக்டர்னு பார்த்திங்கன்னா சார்லி, கவின், ஆண்ட்ரியா. ஸோ உங்களோட நடிப்பு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த படத்தில் சாங்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து வில்லேஜ் சாங் ஒன்று இருக்கும். ஹீரோயினுக்கு ஒரு சாங் மாதிரி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். காமெடி வந்து பெருசாக லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்காது. சூப்பர் சீன்ஸ் பார்த்திங்கன்னா இன்டர்வல் சீனும் கடைசி கிளைமேக்ஸ் சீன் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த 2 சீன் தான் படமே இந்த ஓரளவுக்கு நல்லா தூக்கி கொடுத்துருக்கு இந்த படம். இந்த 2 சீன் எடுத்துகிட்டோம் படத்தில் ஒன்றுமே கிடையாது. படத்தில் எல்லாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாருமே கெட்டவங்க தான். இதில் கெட்டவங்களாம் யார் நல்லவங்களாக இருக்காங்க அப்படி தான் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஜிக்காக பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை மக்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் எப்படி பண்ணுறாங்க, துப்பாக்கியை தயார் பண்ணுற ஃபேக்ட்ரி வச்சுக்கிட்டு துப்பாக்கி எப்படி ரெடி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து போலீஸ்க்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் மாஸ்க்கை மாட்டி அவ்வளோ பணம் எப்படி அடிக்கிறாங்க. ஸோ நம்ம நிறைய விஷயங்களை வியப்புக்கு உருவாக்குறாங்க அடிப்படை மக்கள் வந்து. அந்த சீனை வந்து இன்னும் லாஜிக்கலாக எடுத்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு பர்சனலாக தோணுது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தத்தில் இந்த படம் வந்து ஆவரேஜ் தாங்க. ஸோ சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு சொல்ல முடியாது, ஃப்ளாப்புன்னு சொல்ல முடியாது. ஆவரேஜான ஒரு ஹிட்டு.